எழில் பிரியா விழாவில் இனிமேல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும் பாருங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வரும்னா ஃபுல்லாக என்னுடைய லைஃப் ஸ்டைல் வீடியோ தான், டெய்லி ரொட்டீன் வரும். இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அன்றைக்கி ஒரு நாள் வந்து நாங்கள் கொல்லைக்கு போயிருந்தோம். அங்கே வந்து முடக்கத்தான் கீரை தான் பறிச்சுட்டு வந்தோம். அதில் தான் ஒரு டேஸ்டியான தோசை வந்து சுட போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மழைக்கு அப்புறம் தான் நாங்கள் போயிருந்தோம். தீபாவளி முடிஞ்சு மழைலாம் முடிஞ்சு ஒரு நாள் கழித்து போயிருந்தோம். கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது வந்து கொடியாக தான் ஓடும், ஆனால் கொல்லை முழுக்க அப்படியே குட்டி குட்டியாக நின்றுது. பறிக்கணும் போலே தோணுச்சு, பறிச்சிட்டோம். வீட்டுக்கு வந்து வந்ததுமே 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் ஊற வச்சுட்டேன். என்னுடைய கையால் 3 கைப்பிடி அளவு வந்து இருந்துச்சு. மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கிட்டேன். அதில் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்து கேழ்வரகு மாவு வந்து நான் கலந்துக்கிட்டேன். கேழ்வரகு மாவு கலந்து நைட்டு வந்து வச்சாச்சு, புளிக்க வச்சாச்சு. காலையில் தான் தோசை சுட்டோம். தோசை சுடும்போது கீரை மாவு தான் அதிகமாக இருந்துச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் கேழ்வரகு மாவு வந்து கலந்துக்கிட்டோம், கொஞ்சோண்டு. 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகமாக. அப்புறம் கரெக்டாக இருந்துச்சு. தோசை வந்து சூப்பராக வந்துச்சு. இந்த தோசைக்கு கார சட்னி, கறி குழம்புலாம் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் எல்லோரும் சாப்பிட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்கும் ரொம்ப இந்த க்ரீன் தோசை வந்து பிடிச்சிருந்துச்சான். உங்களுக்கும் முடக்கத்தான் கீரை வந்து கிடச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது நல்லா காயிட்டும். நல்லா இருக்கா கிரீன் தோசை? எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்கும்.